தலைவர் விஜய் அவர்களோட மனைவி விவாகரத்து கோரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அவரோட பர்சனல் விஷயம். இது நம்ம கமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அதை யாருமே பெருசா நான்லாம் யோசிக்கல. ஓகே, எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. என் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிற தேவையில்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு நடிகையை கூட்டிட்டு வராரு, திருமணத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல வராரு இந்த தலைமுறைக்கு, அடுத்து ஜென்சி கிட்ஸ் வந்து இதை பார்த்து என்ன கற்றுக்குருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும் எனக்கு இருக்குது. ஏன்னா நாளைய சமுதாயம் இளைஞர்கள் வந்து அவரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு காஸ்டியூம் போட்டார்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு டயலாக் சொன்னாருன்னா சினிமாவில் மட்டும் இல்லை, அவர் அரசியல் இதுலேயுமே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு, அதுவும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. வாட் ப்ரோ ராங் ப்ரோன்னா அதை வச்சு தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன பேசினாலும் அது ட்ரெண்டிங். ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்து மக்கள் பசங்க யங்ஸ்டர்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவரோட செயல்பாடு இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதுலலாம் வந்து விட்டுட்டோம். ஓகே, இது அவருக்கு தெரியாது, இது புது விஷயம் இல்லையா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கரூர் சம்பவம் ஏன் போய் அங்கே போய் நேராக போய் ஆறுதல் சொல்லலை, ஓகே அவருக்கு போனால் கூட்டம் வரும், ஓகே அவருக்கு மேற்கொண்டு இழப்பீடு வராமல் இருக்கிறதுக்காக இது பண்ணார். எல்லாமே அவர் மேலே உள்ள அன்பினால, இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அவர் மேலே உள்ள அன்பினால எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டனால இதையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரா, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஆணவமா, மக்கள் முட்டாள் நினச்சிட்டாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. மக்கள் முட்டாள் இல்லை, இளைஞர்களும் இதை பார்த்து கண்டிப்பாக இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நடிகர்கள் நிறைய பேர் இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. லைக் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, ஒய்ஃபை வெறுப்பேற்றணும்னு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு ட்வின்னிங் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறது, இதை வந்து நடிகர்கள் பண்ணுறாங்க. அதுவே வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஓகே, அது அவங்களோட பர்சனல், நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது யாரையும். ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணலை. ஏன் விஜய் அவர்களை சொல்கிறோம், நீங்கள் ட்வின்னிங் பண்ணி இன்னொரு நடிகையோட வந்தீங்கன்னு சொன்னால், ஏப்பா உன் பொண்டாட்டி அங்கே வந்து விவாகரத்துக்கு கோரி கோர்ட்டில் நின்றுட்டுருக்கு, நீ இன்னொரு பெண்ணோட வந்து ட்வின்னிங் பண்ணி கல்யாணத்துக்கு சிரிச்சிட்டு வரீங்கன்னு சொன்னால் என்ன மனநிலையில் இருக்கீங்க, என்ன மனப்போக்கு, என்ன ஒரு ஆணவம், யாரை ஹர்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறீங்க? உங்களை நம்பி வந்திருக்க மக்கள், கட்சியினர், இத்தனை கோடி மக்கள், லட்சக்கணக்கான பேர் உங்களுக்காக வந்து வேலை பார்க்குறாங்க. ராப்பகலாக உங்களுக்காக சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், உங்களுக்காக கட்சி வேலைகளில் பார்க்குறதுல ஆகட்டும், எவ்வளவோ பேர் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இதெல்லாம் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் களத்துக்கு வரலை. அப்படிங்கும்போது ஜாலியாக ட்வின்னிங் பண்ணி வர்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங்காக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தலைவர் சீமான் அவர்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கோம். விஜயலட்சுமி அக்கா வந்து எனக்கு நியாயம் வேணும்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி நடிகைகள் நியாயம் கேட்டு பார்த்துருக்கோம். ஆனா மனைவி நியாயம் கேட்டு முதல் முறையா பாக்குறோம். இப்படியே ஒரு பரவிட்டு வருது. இது வந்து சரி பண்றதுக்குன்னு காரணம் பாக்குறாங்களா, இல்ல இது எப்படி மேடம் பாக்குறீங்க? அதாவது நம்ம வீட்டுல சீப்பு காணா போனா கூட வந்து அடுத்த கட்சிக்காரன் காரணம் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஆன்சர் பண்றது. தான் கூட 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த மனைவிய ஒரு கட்சி இயக்குது அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமா நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வாழ்ந்த மனைவியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி என்ன இருக்குது, அவங்க எதனால் இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும். நீங்கள் பண்ணுற தப்பை ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. ஓகே, இது எல்லாம் டிவிகேல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் போட்டு விஜய் த்ரிஷா வந்து போனதை, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க ஒன்றா நடிச்சிருக்காங்க இத்தனை படம், அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் இப்படி தப்பாக பேசுகிறாங்க, ஏன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரக்கூடாதா, இப்படி நிறைய மீம்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் த்ரிஷா என்ன பண்ணியிருக்கணும்? இல்லைப்பா, உன் ஒய்ஃப் வந்து இப்போ தான் வந்து விவாகரத்து கூடி கோர்ட்டில் போன 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் உங்கள் கூட வந்தால் உங்கள் ஃபேமிலியில் மேற்கொண்டு பிரச்சனையாகும், நான் வரல விஜய்னு சொல்லியிருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு எரியிற விளக்கில் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி, கோர்ட்டில் கேஸ் நடக்குதா வா நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்ன்ற மாதிரி ஒரு மனப்போங்கில் த்ரிஷா வந்தது
ரொம்ப பகிரங்கமாக கண்டிக்கிறேன் நான். இது வந்து ஒரு குடும்பம் கெடுக்கிற ஒரு பெண்ணுக்கான மனநிலை. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு மனநிலை. அது சரி கிடையாது. ஒர்த்தே இல்லை அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி அதுதான் சொல்கிறேனே, ஒர்த்தே இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவர் பல ஆங்கிளில் சொல்லியிருக்கலாம். அந்த டைம் நீங்கள் கொடுக்குறது ஒர்த் இல்லை, இந்த டிஸ்கஷன் ஒர்த் இல்லை, அதுக்காக நீங்கள் கவலைப்படுறது ஒர்த் இல்லை, இல்லை என் மனைவி ஒர்த் இல்லை, என்னோட திருமண வாழ்க்கை ஒர்த் இல்லை, இப்படி அவர் எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் ஒர்த் இல்லை அப்படின்ற வார்த்தையை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவர் எந்த ஆங்கிளில் சொல்லியிருந்தாலுமே தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சின்ன ஒரு எனக்கு தோணுது, ஒரு பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தர் அவர் மனைவியோட சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வந்து டைம் பண்ணி அதை தூக்கி காட்டுறாரு அந்த மீட்டிங்கில். இவர் வந்து இவ்வளோ டயலாக்லாம் சொல்லாமல் அந்த ஃபோட்டோவை வாங்கி காட்டி இவரோட யூஷுவல் டயலாக் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருவாங்க, இந்த பொருளுக்கெலாம் நம்ம வந்து இது கொடுக்க வேண்டாம், எல்லாம் நல்லதாக நடக்கும், தொண்டர்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், நிர்வாகிகளும் ஒரு பெரிய இதாக எடுத்துருந்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அரசியல் கட்ட நகர்வுகளில் பண்ண மாட்டீங்க. மக்களோட கேள்விகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நிர்வாகிகளோட மனப்பக்குவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும், இவர் இதை பார்ப்பாரு, அவர் மனைவியை பார்ப்பாரு, மக்களை பார்ப்பாரு, மனைவியவே பார்க்கல மக்களை பார்ப்பாருன்ற நம்பிக்கையை நான் இழந்துக்கிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இழந்துக்கிட்டு வராங்க. அது வந்து விஜய் அவர்கள் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.